الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் மறுமை நாள் வரை யாரெல்லாம் பின்பற்றி வாழ இருக்கிறார்களோ அத்தகைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. மதிப்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே, இந்த வாரமும் உடல் நலத்தோடு உங்களையும் என்னையும் சந்திக்க வைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நல்லவற்றை பேசுவதற்கும் அதனை கேட்டு எங்களது ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கும் உரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கு மீண்டும் மீண்டும் எல்லா புகழும் அவன் எங்களை பொருந்திக் கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த வார சென்ற வார ஹுதுபா மொழிபெயர்ப்புக்கு முன்னால் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஹஜ் பெருநாள் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷத்துக்குரிய பெருநாள் தினங்களாக 2 பெருநாட்களை மாத்திரம்தான் வைத்திருக்கிறார். இந்த 2 பெருநாள்களையும் தவிர வேறு எந்த ஒரு பெருநாளும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் யௌமுல் ஜும்ஆ ஈது முஸ்லிம்களுக்குரிய பெருநாள் என்று சொல்லப்பட்டாலும் அந்த 2 பெருநாட்களை போன்றும் அல்ல. யௌமுல் ஜும்ஆ ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய பெருநாள், ஆனால் அந்த பெருநாட்களை போன்று அல்ல. எனவே அப்படிப்பட்ட பெருநாட்களில் ஒன்று எங்களை வந்தடைய காத்து கொண்டிருக்கிறது. அந்த பெருநாட்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு போவதற்கு முன்னால் குளித்து கொண்டு இருக்கின்ற ஆடையில் நல்ல ஆடை, புதிய ஆடை வாங்க வேண்டும் என்ற கடமை இல்லை. வாங்குவதற்கு வசதி இருந்தால் வாங்க முடியும், வாங்க முடியவில்லை என்றால் இருக்கின்ற ஆடையை நல்ல முறையிலே கழுவி அதனை அத்தர்கள் பூசி அதனை நாங்கள் அணிந்து கொண்டு போவது ஒரு சுன்னத்தான விடயம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முவத்தாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நோன்பு பெருநாளை பொறுத்தவரையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது சாப்பிடாமல், ஏதாவது என்று சொன்னால் ஈத்தம்பழம் என்று சொல்லலாம், ஈத்தம்பழத்தை சாப்பிடாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பெருநாளைக்கு போக மாட்டார்கள். அதையும் ஒற்றைப்படையாகத்தான் சாப்பிட்டு விட்டு போவார்கள். இந்த ஹதீஸை புகாரிலே நாங்கள் பார்க்கிறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். எனவே ஏதாவது ஒன்றை, இது நோன்பு பெருநாளை பொறுத்தவரையிலே ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு விட்டு போவது, குறிப்பாக ஈத்தம்பழத்தை சாப்பிட்டு விட்டு போவது ஒரு சுன்னத்தான விடயம். ஹஜ்ஜி பெருநாளை பொறுத்தவரையிலே நாங்கள் எதுவும் தொழுது விட்டு வருகின்ற வரையில் எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்படித்தான் நோயாளிகளாக இருந்தால் சாப்பிட்டு யாக வேண்டும் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஒரு சுன்னத்தான விடயம். ஆனால் சாப்பிட்டீர்கள் என்பதற்காக வேண்டி ஒரு குற்றமாக கூட கருதப்பட மாட்டாது. முடியுமானவர்கள் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை நாங்கள் புகாரிலே பார்க்கிறோம். அதே போன்று இந்த பெருநாள் தினத்திலே நாங்கள் அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். தக்பீர் என்று சொல்கின்ற பொழுது பொதுவாக ஹதீஸ்களிலே குர்ஆன்களிலே வருகின்ற பொழுது தக்பீர் என்கின்ற வசனம் தான் வருகிறது. இவ்வாறு தான் தக்பீர் சொல்ல வேண்டும் என்ற வரையறுத்து சொல்லி காட்டப்படவில்லை. எனவே தக்பீர் என்று நாங்கள் எதனை கருதுகின்றோமோ, சஹாபாக்கள் உடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதனை கண்டிருக்கிறோமோ அந்த தக்பீர்களை கூட நாங்கள் எங்களது வாழ்க்கையிலே செய்து கொள்ளலாம், சொல்லிக் கொள்ளலாம். உதாரணமாக அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த் என்று சொல்லக்கூடிய இந்த தக்பீர் முறை சஹாபாக்கள் இந்த முறையிலே சொல்லி இருக்கிறார்கள். இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதர்களின் மூலமாக. எனவே இந்த தக்பீரை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அல்லது அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் கூட அதுவே தக்பீராக அமைந்துவிடும். அதே போன்று
அதே போன்று இந்த பெருநாள் தினத்தன்று நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். வாழ்த்துக்களை பரிமாறுவதற்கு என்பது ஒரு 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 சொற்பிரயோகம் இஸ்லாத்திலே காட்டித்தரப்படவில்லை. ஆனால் பொதுவாக அரபிகளுடைய வளமையில் அவருடைய பாஷையில் ஒரு சில வளமுறைகள் வைத்திருக்கிறார்கள், அது தவறு கிடையாது. அதே போன்று எங்களுடைய வழிமுறையிலும் நாங்கள் ஏதாவது ஒன்றை அமைத்து கொண்டோம் என்றால் அது தவறாக கருதப்பட மாட்டாது. முக்கியம் என்னவென்றால் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களது வாழ்த்துக்களையும் சந்தோஷங்களையும் பரிமாறிக்கொள்ள வேண்டும். இதனை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது. அதே போன்று வீட்டை அலங்காரப்படுத்துவது, பிள்ளைகளை நல்ல முறையில் அலங்காரப்படுத்துவது, நல்ல ஆடைகளை அணிந்து கொள்வது, இந்த பெருநாளைக்காக வேண்டி உணவு தீன்பண்டங்களை எல்லாம் தயார் செய்வது என்பது இஸ்லாத்திலே வரவேற்கப்பட்ட விடயம். அதனை நாங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். இஷ்ராஃப் இல்லாமல், வீணடிப்பு இல்லாமல் தாராளமாக இதனை நாங்கள் செய்து கொள்ளலாம். அதே போன்று தொழுகைக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது, பெருநாள் தொழுகைக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது ஒரு பாதையால் சென்று இன்னும் ஒரு பாதையால் வர வேண்டும். இவ்வாறு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாக ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே மேலே சொல்லப்பட்ட விடயங்கள் சுருக்கமாக பெருநாள் தினத்தன்று நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சுருக்கமாக இங்கே தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று மிக முக்கியமாக பெருநாள் தினத்தன்று, வரக்கூடிய பெருநாள் தினத்தன்று மேலே சொல்லப்பட்ட நடைமுறைகள் எல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு அல்லாஹுக்கு முரண்படும் காரியங்களிலே நடைபெறாமல், பொதுவாக எங்களது ஊர்களை பொறுத்தவரையிலே எங்களது கிராமங்கள், இலங்கை, இந்தியா போன்ற பகுதிகளிலே பெருநாள் என்று சொன்னால் காலையில் தொழுது விட்டு ஷபாப் எல்லாம் பொடியமாரெல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதாவது இஸ்லாத்துக்கு முரணான காரியங்களில் ஈடுபடுவார்கள். எதற்காக எங்களுக்கு பெருநாள் தரப்படவில்லை, இந்த பெருநாள் என்ற எதற்காக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது என்ற நோக்கத்தையே இளைஞர் சமுதாயம் மறந்து சினிமா தியேட்டர்களிலும் அதே போன்று மதுபான சாலைகளிலும் விளையாட்டு அரங்குகளிலும், வீணான விளையாட்டு அரங்குகளிலும் தங்களது காலத்தையும் நேரத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கவலைக்கிடமான காட்சியை நாங்கள் எங்களது நாடுகளிலே பார்க்கிறோம். இது முற்றுமுழுதாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸிலே பார்க்கின்ற பொழுது, நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹோடு உங்களது நிலைமைகளை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நினைப்புகளை அல்லாஹோடு சம்பந்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கின்ற பொழுது நாங்கள் அதற்கு மாற்றமாக ஹராமாக்கப்பட்ட, அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்ட இடங்களுக்கு நாங்கள் சென்று அல்லாஹுடைய கோபத்தை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டித்தான் இந்த பெருநாள் தரப்பட்டிருக்கிறது. அந்த சந்தோஷத்தை நாங்கள் அதற்கு உரிய முறையிலே நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனை எங்களது இளைஞர்களுக்கும் எத்தி வைக்க வேண்டும். அதே போன்று இங்கே இருக்கின்ற சகோதரர்கள், வெளிநாடுகளிலே அரபு தூல் ஹலீஜில் இருக்கின்ற சகோதரர்களும் பெருநாள் தினத்தன்று புதுசாக படங்களை டவுன்லோட் பண்ணி எல்லாரும் கூட்டமாக இருந்து பார்க்கின்ற ஒரு சில இடங்களும் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களில் இருந்தால் நீங்கள் முற்றாக அந்த இடங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது அல்லாஹு தாலாவை மறந்த கூட்டம், அல்லாஹு தாலாவுக்கும் மார் செய்கின்ற கூட்டம். நீங்கள் அந்த படங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்னையும் உங்களையும். அப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டால் அதே நிலையில் தான் நாளைய மறுமை நாளையிலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். எனவே அந்த பார்க்கின்ற 2-3 மணித்தியாலங்கள் என்பது அல்லாஹு தாலா உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற கிஃப்ட். உங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்றால், செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்றால் தலவாணியை எடுத்துக்கொண்டு பேசாமல் தூங்கி எழும்புங்கள். அதை விட மிக பன்மடங்கு சிறந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய பெருநாளை நல்ல முறையிலே கழித்து வருகின்ற பெருநாளுக்கும் இன்ஷா அல்லாஹ் எங்களை உயிரோடு வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா மனவிற்கு அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.